சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க தப்பிக்க பாக்குற? கதிர், சத்தம் கேக்குதுங்க. என்ன நடக்குதுமா? பேக்க விடு, விடுறா பேக்க. சொன்னா கடுக்குடா. ஐயோ, இது வந்துட்டமா? இந்த மதி, நீ உள்ள போ, அதுக்கப்புறம் அத்தை கிளம்புற. அத்தை, நீங்களும் உள்ள வாங்கலாம் அத்தை. பாட்டி உங்களை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்லடா, இங்க பாரு, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அங்க அத்தை பாட்டி எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல, நீ கிளம்பு, வா. சரிங்க அத்தை. பின்னாடி போ, போ, குத்திர வேண்டாம். போடா. கதிர், முன்னாடி போவாத. ஏய், ஏய். மகா, நீயா? மதி,
மகா நீ எப்பமா வந்த? என்னம்மா இந்த நேரத்துல? இல்ல மதி திடீர்னு அழுது அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா. இந்த நேரத்துல வேண்டாம், காலையில கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். என்ன நினைச்சாலும் தெரியல, இப்பவே போகணும்னு அடம் பிடிச்சா. இவளை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு இங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இது எல்லாமே நடந்துச்சு. மகா நீ மட்டும் வரலன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியலம்மா. ஆமா, பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள அவன் எப்படி வந்திருப்பா? மாடி கேட்டு கூட பூட்டி தானே இருக்கு. கௌரி, எனக்கு என்னமோ வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் நோட்டம் விடுற மாதிரியே தோணுச்சு. பா புதுசா ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டாக்காதீங்க. இவன் என்ன நாள் கணக்கவா வீட்டுக்குள்ள இருந்திருப்பான்? நான் வெளியில போனேன். போகும்போது அதை பார்த்துட்டு வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி உள்ள வர பார்த்துருப்பான். டேய், நீ வெளியே போனவன் திரும்பி வரதுக்கே 2 மணி நேரம் ஆச்சேடா. மா நான் எப்போ போனா என்ன, அவன் வந்தவன் உள்ள அவ்வளவு நேரமாவா இருந்திருக்க போறான். ஐயோ, நான் பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், இவன் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏற்கனவே ஒரு தடவை எங்க பேங்க்ல திருட முயற்சி பண்ணான். நான் தான் அவனை போலீஸ்ல மாட்டி விட்டேன். சிஷு, அதுக்கு பழிவாங்க தான் இப்ப நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான். பணம் நகை போனாலும் பரவாயில்ல, குழந்தை மதி கழுத்துல கத்திய வச்சுட்டானே படுபாவி. மதி, உனக்கு ஒண்ணு இல்லையடா? இல்ல பாட்டி. ஐயோ, மகா, ஏமா இங்கே நிக்கிற? உள்ள வாமா. இல்ல மாமா, வீட்ல எனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். மகா, ஆ. என்னம்மா வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறியேம்மா? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? நான் ஸ்டேஷன்லயும் உங்ககிட்ட கேட்டேன். உங்க பிள்ளைகிட்டயே கேளுங்க நீயும் சொன்ன. இவங்கிட்ட கேட்டா எதையோ சொல்லி மழுப்பிக்கிட்டே போறான். சரி, பிரச்சனை எதுவே வேணாலும் இருக்கட்டும், நாம பேசி தீர்த்துக்கலாம். நீ உள்ளவாமா, நான் காலையில கதிர் அனுப்பி உன் துணிமணியில எடுத்துட்டு வர இல்ல சொல்றேன். அத்தை, வேண்டாம். இல்லம்மா, மகாக்கு நாளைக்கு ஆஃபீஸில் ட்ரைனிங் இருக்கு போல இருக்கு. போயிட்டு வரத்துக்கு அவங்க வீடு தான் பக்கமாக இருக்கும். அவங்க இப்போ கிளம்பட்டும், நான் அவங்கள அப்புறமா கூட்டிட்டு வரேன். ஓ அப்படியா? அப்ப சரி கதிரு, உன் பைக் எடுத்துக்கிட்டு நீ அண்ணி கூட துணைக்கு போயிட்டு வா. சரிம்மா. வேண்டாம் அத்தை, எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு பாவம் கதிர அலைய வச்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன் அத்தை. வரேன் மாமா. மதி பாய். பாத்துமா, பத்திரமா போயிட்டு வா. மதி,